அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில 10 நாட்கள் இடைவெளியில புதிதாக பொருள் மாற்றம் பெற்று உத்தரவாகி பூஜை நடைபெற்று வருது. அதை பத்தின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கயத்திற்கு அருகில இருக்கக்கூடியது சிவன்மலை. சிவன்மலையில சிவன்மலை தேர் திருவிழா மிகவும் புகழ்பெற்ற ஒன்று. அதற்கு அடுத்தபடியாக எந்த கோயிலிலும் இல்லாத ஒரு சிறப்பு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இந்த உத்தரவு பெட்டியில வைக்கக்கூடிய பொருள் சமுதாயத்துல ஏதாவது ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களுடைய ஐதீகமா இருந்துட்டு வருது. அது என்னங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சிவன்மலையில மலை மேல முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு முன்பாக முன்மண்டபத்தோட இடது பக்க தூண்ல இருக்கக்கூடியது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிற கண்ணாடி பேழை. இந்த உத்தரவு பெட்டியில வைக்கக்கூடிய பொருள் வைக்கும் முறை சற்று வித்தியாசமானது. முருகப்பெருமான் தன்னுடைய பக்தரோட கனவுல தோன்றி இன்ன பொருளை குறிப்பால உணர்த்தும் பொழுது அதை உணர்ந்து கொண்ட பக்தர் சிவன்மலையில மலை மேல தெரிவிக்கும் பொழுது இந்த பக்தர் சொல்வது சரிதானா அப்படிங்கிறத முருகப்பெருமான் முன்னிலையிலேயே பூ போட்டு பார்த்து உறுதி செய்த பிறகுதான் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில அந்த பக்தர் சொல்லக்கூடிய பொருளை வைத்து பூஜை செய்யறாங்க. இந்த பொருளுக்கு கால நிர்ணயம் ஏதும் கிடையாது. முருகப்பெருமானே தன்னுடைய உத்தரவை மாற்றும் வரை உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய பொருளுக்கு தொடர்ந்து பூஜை நடைபெற்ற வண்ணம் இருக்கும். 2024 வருடத்துல கடைசி உத்தரவா திருவோடு, திருநீரு, ருத்ராட்சம் மற்றும் திருப்புகழ் புத்தகம் இருந்த பொழுது திருப்புகழ் வகுப்புகள் ஆன்லைன்ல நடைபெறக்கூடியது அதிகமாயிட்டு இருந்தது. 2025 வருடத்தோட முதல் உத்தரவா பிப்ரவரி மாதம் 25 தேதி மாசி மாதம் 13 தேதி செவ்வாய்க்கிழமையன்று வைக்கோல் வைத்து பூஜை நடைபெற்று வந்தது. அதற்கு பிறகு இன்று மார்ச் மாதம் 6 தேதி மாசி மாதம் 22 தேதி வியாழக்கிழமையன்று பிரம்பு மற்றும் கற்பூரம் வைத்து பூஜை நடைபெற்று வருகிறது. இதன் மூலமா காரணக்கடவுளான சிவன்மலை ஆண்டவர் என்ன உணர்த்துறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். மீண்டும் ஒரு முறை 2025 வருடம் மார்ச் மாதம் 6 தேதி மாசி மாதம் 22 தேதி வியாழக்கிழமை முதல் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பிரம்பு மற்றும் கற்பூரம் வைத்து பூஜை நடைபெற்று வருகிறது. இந்த உத்தரவின் மூலமா சமுதாயத்திற்கு நல்லதே நடக்க சிவன்மலை ஆண்டவனை வணங்கிக் கொள்வோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். ஞாபகமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.